ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம சில்லியோட 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு திங் மாய்ச்சர். ஸோ ஈரத்தன்மை சில்லியில் வந்து வாட்டர் கண்டென்ட் கன்ஃபார்மாக இருக்குங்க. ஸோ நீங்கள் தண்ணி லெவல் மாய்ச்சர் லெவல் நீங்கள் பார்க்காம வாங்கினீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒயிட் லாஸ் கன்ஃபார்மாக ஏற்படும். ஸோ அதை நீங்கள் தவிர்க்கணும்னா நீங்கள் வந்து கையில் எடுத்து அந்த மாய்ச்சர் வாட்டர் கண்டென்ட் லெவல் நீங்கள் செக் பண்ணி தான் நீங்கள் சில்லியை பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் வந்து கன்னி பேக். இந்த கன்னி பேக்ஸ் வந்து அவங்க நம்ம சார்ஜ் மைனஸ் பண்ணுறது 1 கிலோ தான் நமக்கு கட் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா கன்னி பேக்குமே அது ரீஸ்டிச் பண்ணிருக்கும். ஸோ ரீஸ்டிச் பண்ணுறதுனால அதோட வெயிட் கன்ஃபார்மாக கூடி தான் இருக்கும். மினிமம் ஒரு பேக்குக்கு கன்ஃபார்மாக 1/2 கிலோ கூட தாங்க இருக்கும் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு. ஸோ நீங்கள் 10 பேக் வாங்கினா உங்களுக்கு 5 kg உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு லாஸ் நீங்கள் வந்து ப்ரைஸிங்கில் நீங்கள் கொண்டு வரணும். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அது உள்ள இருக்கக்கூடிய வேஸ்டேஜ். ஸோ எல்லா பேக்லையுமே எடுத்தாலுமே உங்களுக்குள்ள கல், மண்ணாங்கட்டி, ஸ்டெம்மு, ஸோ லீஃபு, இந்த மாதிரி நிறைய டெஸ்டஸ் உள்ள கன்ஃபார்மாக இருக்குங்க. அது உங்களுக்கு 3 to 5%, 2% இருந்தால் இட் வில் பி ஓகே. அதை தவிர்த்து நீங்கள் ஒரு 10% வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த சரக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ்ட்டில் நஷ்டத்தில் கொண்டு போய் சேர்க்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நேரடியாக போயிட்டு நீங்களே இப்போ கூட இருந்து நீங்கள் அது கொள்முதல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எல்லாத்தையுமே உங்களால் தவிர்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச்.